பிரியமானவர்களே, இந்த நாளின் வேத வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை இகழ்வோரை கர்த்தர் இகழ்வார். நாம் அவர்களோடு சண்டை போடுவதோ அல்லது வழக்காடுவதோ வாக்குவாதம் செய்வதோ இந்த காரியங்கள் நாம் செய்யக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற தேவன் அதே தம்முடைய வாயினாலே தம்முடைய இருதயத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை. நம்மை யாரெல்லாம் இகழ்கிறார்களோ அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். யாரை இகழ வேண்டும், யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு நன்றாய் தெரிந்தது. எனவே பிரியமானவர்களே, உங்களை இகழ்வோரை ஆண்டவர் இகழ்வார். எனவே நீங்கள் அதை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி, அழுவாதபடி, புலம்பாதபடி எத்தனையோ நாட்கள் நீங்கள் கஷ்டப்படுறது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உபத்திரவத்தின் பாதையில் போகிறது கர்த்தர் அறிவார். நீங்கள் துன்பத்தின் பாதையில் கடந்து செல்கிறதை தேவன் அறிவார். நிச்சயமாய் உங்களை இகழ்வோரை அவர் இகழ்வார். ஆண்டவரே இகழ்வார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் கொடியை ஏற்றுவார். அல்லேலூயா. எனவே அடுத்த அடி என்ன சொல்லுகிறது? தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை என்பது நாம் சொன்னபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் முதல்ல தாழ்மை. ஆண்டவருடைய சத்தத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களோ, யாரெல்லாம் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதை தான் நாம் தாழ்மை என்று சொல்கிறோம். வெளிப்பிரகாரமாக ஒரு உடையை அணிவதோ அல்லது ஷேவிங் பண்ணுவதோ அல்லது அன்பான ஒரு பாவனையில் பேசுவதோ, அன்பாக ஜெபிக்கிறது போல நடந்து கொள்வதோ அது தாழ்மை கிடையாது. பிரியமானவர்களே, தாழ்மை என்பது முதலாவது தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. எனவே இந்த தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா கிருபை அளிப்பார். எதற்காக கிருபை? எத்தனை பேர் இகழ்ந்தாலும் அவர்கள் மத்தியிலே வெற்றியாய் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான வழியை வகுத்து தருவார். ஆண்டவர் செய்து கொடுப்பார். எந்தெந்த காரியத்திலே நீங்கள் முடியாது என்று தோல்வியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு வெற்றியை, ஒரு அற்புதத்தை செய்வார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் யார் இகழ்ந்தாலும் யார் இகழாவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யார் இகழ்கிறார்களோ கர்த்தர் அவர்களை இகழ்வார். அதை போல யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பதாக தாழ்மைப்படுகிறீர்களோ அவர்களுக்கு தேவனே கிருபை அளிப்பார். இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, சுகத்தோடு நலனோடு வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை அளிப்பார். இதற்கு என்ன தேவை? 2 காரியங்கள் நாம் பார்த்தோம். நாம் மற்றவர்களோடு சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக யார் இகழ்ந்தாலும் நாம் இகழக்கூடாது. யார் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாலும் அல்லது உபத்திரத்தின் பாதையிலே நம்மை நடத்தினாலும் நாம் அவர்களைப் போல, மற்ற மனிதர்களைப் போல நாமும் பின்மாற்றத்திலே வாழவோ அல்லது அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் நம்முடைய நாவிலே வராதபடி நாம் நாவை காத்து கொள்ள வேண்டும். இருதயத்திலே மற்றவர்களை சபிக்காதபடி, தூஷிக்காதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்கு தான் ஆண்டவருடைய கிருபை தேவைப்படுகிறது. தேவனுடைய கிருபை இருந்தால்தான் இப்படிப்பட்ட மனிதர்கள், கத்தியை எடுப்பவர்கள், கொலைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். அவருடைய கிருபை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான், கர்த்தரிடத்தில் வரான். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சித்தமானதை நமக்கு செய்வார். அதை போல நாம் தாழ்மைப்படுவோம். கர்த்தர் தமது கிருபையினாலே உங்கள் சத்துருக்களை யாரெல்லாம் இகழ்கிறார்களோ கர்த்தர் அவர்களை இகழ்வார். நாம் சும்மா இருக்க வேண்டியது தான். கர்த்தர் நமக்கு ஆயத்தம் செய்வார். ஆமீன். நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவர், இப்பொழுதும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் குடும்பத்தினரால் இகழப்பட்டு இருக்கிறார்களோ, உறவினர்களால் இகழப்பட்டு இருக்கிறார்களோ, நண்பர்களால் மனம் முடிந்து போயிருக்கிறார்களோ, அந்த மனமுறிவுக்கு யார் காரணமோ கர்த்தர் நீர் அவர்களை இகழ்வீர் என்று சொல்லியிருக்கிறீர்.
இது சண்டை அல்லப்பா, அல்லது வாக்குவாதம் அல்ல. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த தூஷண வார்த்தைகள் எழும்பினாலும் கர்த்தர் நீர் அவர்களை வாய் அடைத்து போட கர்த்தர் நீர் எழும்புவீராக. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எழும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். அவர்கள் ரட்சிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord.